தமிழர்களின் அடையாளங்களை மீட்டெடுத்தல் என்ற தலைப்பில் திரு ஏ.வி.கே. மல்லர் அவர்கள் உரையாற்றுவார்கள். மக்கள் மாநாட்டு கட்சி மற்றும் தமிழர் வரலாற்று ஆய்வு நடும் இரு அமைப்புகளும் இணைந்து கூட்டு முயற்சியாக இங்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தமிழர் ஒற்றுமை மாநாடு வருகை தந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களுக்கும் எனக்கு பின்னால் உரையாற்ற இருக்கக்கூடிய ஆய்வரங்க அறிஞர்களுக்கும் எனது மாலை நேர வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். தமிழகத்திலே தமிழர் யார் என்பதை அடையாளப்படுத்துவதே ஒரு அடையாள சிக்கல் நீண்ட காலமாக நீடித்து வந்து கொண்டிருக்கிறது. தமிழ் மொழிக்கு தமிழை மாநிலம் தனி நாடு என்று உருவாகினதுக்கு பின்னாலும் கூட சென்னை மாகாணமாக இருக்கிற போது இருக்கக்கூடிய தமிழ் சாதிகளுடைய அடையாளங்கள் மற்றும் பிற மொழிக்காரர்கள், தெலுங்கர்கள், கன்னடர்கள், மராத்தியர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு 500க்கும் மேற்பட்ட சாதியாக பட்டியலிடப்பட்டு அது இன்று வரை மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிந்த பின்னாலும் கூட தமிழ்நாட்டில் அந்த பட்டியலில் அப்படியே இருந்தபடியால் சாதியை ஒழிக்க முற்படுகிறவர்கள் 500க்கும் மேற்பட்ட சாதிகளை எப்படி ஒன்றுபடுத்துவது என்று மலைத்து போய் விடுகிற அளவிற்கு இங்கு ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் நிலவுகிறது. தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்திலே இப்போ தென் மாவட்டங்களில் எடுத்துக்கொண்டால் தேவர்கள், தேவேந்திரர்கள், வட மாவட்டங்களில் எடுத்துக்கொண்டால் வன்னியர்கள், மறையர்கள், மேற்கு மாவட்டங்களில் எடுத்துக்கொண்டால் கவுண்டர்கள், கன்னியாகுமரியில் வசிக்கக்கூடிய நாடார்கள், அப்புறம் தெற்கு மாவட்டங்களில் பரவலாகக்கூடிய நாடார்கள். இந்த 6 சாதியும் சேர்த்து, இதுக்கப்புறம் எந்த சாதிக்கும் சொல்லுங்க, 6 சாதியும் சேர்த்து 70% மக்கள் தொகையாக தமிழகத்தில் இருக்கிறோம். இன்னும் ஒரு 5% இருக்கக்கூடிய முத்தரையர்கள், யாதவர்கள், 3% இருக்கக்கூடிய முதலியார்கள், சைவ பிள்ளைவார்கள், இவர்கள் 85% எடுத்துக்கொண்டால் மீதி இருக்கக்கூடிய 15% பிற மொழிக்காரர்களிடத்திலே தமிழகத்தின் வளம் கொழிக்கும் பூமிகள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய வரலாற்று உண்மையை மறைப்பதற்காகத்தான் இங்கு திராவிட வந்தேரிகள் அந்த பெரியாரிலிருந்து இந்த நூற்றாண்டுகளே இந்த மண்ணின் மக்களை அடையாளங்களை மறைப்பதற்கான அரசியலை மேற்கொண்டு வந்து நம்மை ஏமாற்றி கொண்டிருந்திருக்கிறார்கள் என்கிற உண்மைக்கு கடந்த காலமாகத்தான் நாம் வந்திருக்கிறோம். திராவிட மாயைகளை ஊறிப்போய் பெரியாருடைய பகுத்தறிவாதத்தில் மயங்கி போய் அதற்கு பின்னால் வந்த கருணாநிதி போன்றவர்களுடைய பேச்சாற்றல்களை மயங்கி போய் சொக்கி போய் நம்முடைய சொந்த முகவரி எது என்று அடையாளப்படுத்துவதே கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு 17 ஆண்டுகளுக்கு முன்னால், அதற்கு முன்னால் சில அறிஞர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள், சமரசமும் இருந்தார்கள். மாப்போ சிவஞானம் பேசினாலும் கூட தீர்க்கமாக அவர்களை ஏற்றி பேசவில்லை. பெங்களூரில் இருக்கிற அறிஞர் குணா அவர்கள் தான் திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்ற ஒரு சிறு புத்தகம் தான் தமிழகத்திலே பெரிய ஒரு விவாதத்தை, அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியது 95. அதற்கு மறுப்புரையாக பல விமர்சனங்கள் திராவிட கட்சிகளில் இருந்து வந்தது. மார்க்சிய அறிஞர்களிடத்திலிருந்து கோ. கேசவன், மார்க்ஸ் போன்றவர்களால் பாசிசத்தால் வீழ்ந்தோமா திராவிடத்தால் வீழ்ந்தோமா என்று ஒரு புத்தகம் வெளியிருந்தார்கள். விடுதலை ராஜேந்திரர்கள் சாதியத்தால் வீழ்ந்தோமா திராவிடத்தால் வீழ்ந்தோமா என்று எழுதியிருந்தார்கள். கோவையில் இருக்கக்கூடிய நமது நண்பர் கருணா மனோகரன் அவர்கள் மறுப்புரை எழுதியிருந்தார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலை, ஒரு விவாதத்தை கலைப்பு வைத்தது 1995-97. இந்த சூழ்நிலையில்தான் நானும் அந்த விவாதத்தில் கலந்து கொண்டு மல்லரும் சமூக விடுதலையும் என்கிற புத்தகத்தில் அவர்களுக்கு மறுப்புரையாக எழுதியிருந்தேன். பெரியார் இல்லாமல் இருந்தாலும் கூட பெரியாரிஸ்டுகளுக்கு பதிலாக சொல்லியிருந்தேன், வளங்கொழிக்கும் பூமிகளெல்லாம் வடுகர்களாக வந்தேரிகளான வடுகர்களுக்கும் மார்வாடிகளுக்கும் மலையாளிகளுக்கும் சொந்தமாக இருக்கக்கூடிய வரலாற்று உண்மையை மறைப்பதற்காகத்தான் ஆரிய பூச்சாண்டி பெரியார் காட்டிக் கொண்டிருந்தார் என்று சாடியிருந்தேன். அது மட்டுமல்ல, சாதியத்தின் உண்மையான தோற்றுவாய் குறித்து பெரியாருக்கு ஒரு சரியான கருத்து இல்லை. தீண்டாமைக்கும் மாட்டுக்கறிக்கும் முடிச்சு போடுகிறார், இதுவும் சரியான புரிதல் அல்ல என்கிற விமர்சனத்தை அதில் பதியிருந்தேன். உதாரணத்துக்காக பெரியார் 1936 தேவேந்திரகுல வேளாளர் மாநாட்டிலே
அவர் ஆற்றிய உரையின் சுருக்கத்தை எடுத்து சொல்லி பெரியாருடைய வாதத்தை பாருங்கள் என்று எடுத்தேன். அந்த மாநாட்டில் சுருக்கமாக அவர் சொன்ன விஷயம் இதுதான். எல்லா மாநாட்டுக்கும் அப்போது பெரியாரை கூப்பிட்டிருக்காங்க. செங்குந்த முதலியார் மாநாட்டுக்கு போயிருக்கிறார்கள், நாடர் சங்க மாநாட்டுக்கு போயிருக்கிறார்கள். அங்கெல்லாம் ஒரு இப்படியான விமர்சனமான கருத்துக்களை சொல்லவில்லை. தேவேந்திர மாநாட்டுக்கு போனவர்கள் விளக்கும் வாத்துக்கு என்ன பட்டு குஞ்சம், இந்த பேரே ரொம்ப அசிங்கமாக இருக்குது. தேவேந்திரன் ரொம்ப இழிந்த ஜென்மமாக வரலாற்றில் சொல்லப்படுகிறது என்று சொல்லிவிட்டு இவரே சொல்லுகிறார், ஐயா இப்போ தான் நம்ம கொஞ்சம் மேலே வர மாதிரி இருக்கிறோம், நீங்கள் இழுத்து விடுறீங்களேன்னு கேட்கறது புரியுது. இதை சொல்லாமல் வேற என்ன சொல்றது? நீங்களாம் இப்படி பேர் வச்சதுனால தான் பட்டணத்துக்கு போகிற பிள்ளைங்க கூட 4 காலு பாய்ச்சல முதலியாராக மாறிட்டு போயிட்டு இருக்கிறான் என்று சொல்லுகிறார். அதற்கப்புறம் இல்லாத விஷயங்களை சொல்லுகிறார். மாட்டுக்கறி உண்பதால் உங்களை மற்றவர்கள் இழிவானவர்களாக கருதுகிறார்கள். மாட்டுக்கறி உண்பதால் என்ன தவறு? இன்னொன்றும் சொல்லுகிறார்கள், செத்த மாட்டுக்கறியை உண்பதாக சொல்லுகிறார்கள். கீழே மண்ணிலே புதைக்கப்படுவது இல்லாத கொடுமைக்கு வாயில் போட்டால் என்ன தவறு என்று இல்லாத விஷயங்களை எடுத்து சொல்லி அதுக்கு அக்கறையாக பேசுகிறார். இதைத்தான் நான் சொன்னேன், இல்லாத சேற்றை வாரி பூசிவிட்டு அக்கறையோடு கழுவி விடுகிறார் பெரியார் என்று சொல்லி இந்த விஷயங்களை விவரித்தேன். இதற்கு உடனடியாக மறுப்புரையாக விடுதலை பத்திரிகையில் ஒரு 8 நாள் பதில் கொடுத்தார்கள். ஏவிகே மல்லருக்கு ஒரு பதில் என்று சொன்னார்கள். அப்படி என்னதான் பதில் கொடுத்து அவர்கள் இதுதான் சொன்னார்கள். அன்று 1936 தேவேந்திர வேளாளர் மாநாட்டிலே பெரியார் பேசிய விஷயங்கள் தவறானதுதான். புரிதல் குறைபாடினால் அதை சொன்னார்களே தவிர உங்களுக்கு எதிராக நிறுத்தி பேச வேண்டியதில்லை என்று விடுதலை பத்திரிகையிலே பதிவு. ஏவிகே மல்லரை போன்றவர்கள் அன்றைக்கு பெரியாரோடு இருந்திருந்தால் தேவேந்திரர்களை பற்றி சரியாக புரிந்திருப்பார், சரியாகவே பதிந்திருப்பார். இப்போது நாங்கள் அப்படி சொல்லுவதை ஏற்றுக்கொள்கிறோம் என்றுதான் அவர்கள் 8 நாள் பதில் உரையிலே முடித்ததாக சுருக்கமாக சொல்லுகிறேன். இன்று மூத்த தமிழர்களுடைய வரலாறுகளை குறித்து திட்டமிட்டு எதிராக திராவிட கட்சிக்காரர்கள், திராவிட கருத்தியலாளர்கள் ஒரு பக்கம் பேசிக் கொண்டிருந்தாலும் அறிவாளிகள், மார்க்சியவாதிகள் என்று சொல்பவர்கள் அதற்கு துணையாக விவரம் தெரியாமலோ பேசிக் கொண்டிருந்தார்கள். உதாரணத்துக்கு கோ. கேசவன் அவர்கள் 1977 மூவேந்தர் யார் என்ற ஒரு புத்தகம் மூதறிஞர் தேவ ஆசீர்வாதம் அவர்களால் எழுதப்பட்டு வெளியிடப்பட்டது. அதற்கு பின்னால் கோ. கேசவன் 80 மார்க்சியம் பல்லிலைக்கு ஒரு மார்க்சிய பார்வை என்ற ஒரு நூலை எழுதுகிறார். முதலிலே ஆய்வுரையை படித்திருக்க வேண்டும், படிக்காமல் ஒரு தவறான புரிதல் என்று சொல்லுகிறார். ஒரு வர்க்க பார்வையில் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக கூட சொல்லியிருக்கலாம். பல்லர் என்ற சொல் 13ஆம் நூற்றாண்டுகளுக்கு முன்னால் எந்த கல்வெட்டிலேயே இல்லை. ஆகவே பல்லு ஏசல்கள் என்று 100க்கும் மேற்பட்ட நூல்கள் இருக்கிறது. ஒரு இனத்தை பற்றி இவ்வளவு நூல்கள் எந்த உலகத்தில் எந்த இனத்தை பற்றியும் ஏசி இவ்வளவு நூல்கள் இருக்கவில்லை. ஆகவே தமிழ்நாட்டிலே இந்த இனத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த இனம் எங்கே ஒளிந்திருக்க வேண்டும் என்று ஒரு கேள்வியை கேட்டு அது ஒரு தர்க்க ரீதியான ஒரு முடிவுக்கு வருகிறார். பறையர்கள் இருக்கிறார்கள் தமிழகத்திலே, அதற்கான வரலாற்று சான்றுகள் இருக்கிறது. விஜயநகர பேரரசு தமிழகத்தில் வந்திருக்கிற போது இந்த பறையர்களுக்கிட்ட வேலைகள் இருக்கிறதுல மாடு உரிப்பது, விவசாயம் செய்வது, இந்த 2 வேலையும் பார்த்து கொண்டிருக்கிற பறையர்களில் விஜயநகர பேரரசு இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்கே அருந்ததியர்கள் என்ற ஒரு சமூகம் அவர்களும் இந்த மாடு உரிக்கிற வேலையை, தோல் பதனிடுகிற வேலையை செய்வதனால் இந்த மாடு உரிக்கும் வேலைக்கு தொழில் டிமாண்ட் ஆகிவிடுறது. ஆகவே ஒரு பறவைகளை ஒரு பிரிவு உழவு மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார்கள். காலப்போக்கில் உழவு மட்டுமே செய்து கொண்டிருக்கிறவர்கள் உழவும் மாடு உற்பத்தியும் செய்யக்கூடியவர்களை கீழானவர்களாக, தீண்டத்தகாதவர்களாக பார்க்கிற நிலைமை ஆகிறது. ஆகவே இந்த உழுப்பறைகளில் தோன்றியவர்களால் பல்லர்கள். ஆகவே தான் இவர்களுக்கு இருவருக்கான முரண்பாடு இன்று வரைக்கும் இருக்கிறது. ஒரு தர்க்க ரீதியான ஒரு நியாயத்தை வைத்து முடிக்கிறார். உண்மையிலே இதைத்தான் நானும் நம்பிக்கொண்டிருந்தேன். நானும் அவரோட தோழரோடு இருந்திருந்தேன். இதைத்தான் நம்பி பிரச்சாரம் பண்ணி சொல்லியிருந்தேன். 93 தான் வேற விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வந்ததுக்கு பின்னால் அதற்கு மறுப்புரையாக கேசவன் கேள்விக்கு மறுப்புரையாக எழுதுகிறேன். கேசவனுடைய புத்தகத்துக்கு முன்னுரை சூரிய தீபன் என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர் ஜெயபிரகாஷ் என்று, இவர் ஒரு தெலுங்கர். மார்க்சும் அந்த புத்தகத்தை தலைமையில் கூவி வைத்ததாக சொல்லுகிறார். இவர்களை எல்லாம் ஒரு சேர சாடி எழுதுகிறேன். ஒரு வரலாற்று புரிதல் இல்லாமல், வரலாற்று ஆய்வு நோக்கு இல்லாமல்,
சங்க இலக்கியங்களே மல்லர் மல்லர் என்று பல்வேறு இடங்களில் வருகிறது. இதெல்லாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளாமல் வரட்டு மார்க்சியப்பாவை கோ கேசவனை தடுத்தது என்று சொல்லி எழுதியிருந்தேன். மார்க்ஸ் தலித்திய விமர்சனத்தை தமிழகத்தில் விதித்தவர் மார்க்ஸ், அவர்களை பற்றியும் சாடி எழுதியிருந்தேன். உண்மையிலே கேசவன் நேர்மையாக ஒப்புக்கொண்டார். ஒரு சிறு பத்திரிகையிலே இவர்களை பற்றி இவர்கள் என்று தொடர் அந்த சிறு பத்திரிகை வெளியிட்டிருந்தது. ஒரு ஆத்தர், ஒரு புத்தக எழுத்தாளரை போட்டு இவரை பற்றி மற்றவர்கள் விமர்சிக்கலாம் என்று ஒரு அரங்கத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார்கள். அதில் தாராமதி என்று குன்றம் ராமரத்னம் ஐயா அவர்கள் சென்னை கோவையில் தாராமதி ஒரு பத்திரிகையில் நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்போது அவரை பற்றி நான் செய்து கொடுக்கக்கூடிய விமர்சனங்களை எழுதி போட்டார்கள். கோ கேசவன் உண்மையிலே ஒத்துக்கொண்டார். அந்த பத்திரிகையில் எழுதியிருக்கிறார். 80 எனக்கு அந்த தவறான புரிதல் இருந்தது. இப்போது தோழருடைய புரிதலுக்கு நான் வந்துவிட்டேன். நான் அதை முன்னுரையே குறிப்பிட்டிருக்கிறேன். சாதியம் தோற்றுவாய் குறித்து என்னுடைய கருத்து கருதுகோள் அளவியலை உள்ள இது இன்னும் செழுமைப்படுத்த வேண்டும் என்று முன்னுரையிலே குறிப்பிட்டிருக்கிறேன். ஆனால் தோழர் அவர்கள் என்னை எதிரியாக பாவிக்கிறார். மற்றபடிக்கு இப்படி எதிரியாக எல்லாரும் பாவித்தால் நண்பர்கள் இல்லாமல் போய்விடார்கள் என்பதை மட்டும் அவருக்கு சொல்லிக் கொள்கிறேன். மற்றபடி அவர் கருத்தோடு உடன்படுகிறேன் என்று கேசவன் சொல்லிக்கொண்டார். அதற்கு பின்னால் மார்க்ஸ் அவர்கள் தலித் என்று தான் இவர்களை சொல்ல வேண்டும், தீண்டத்தக்கவர்கள் தான், தீண்டத்தக்காத சாதி தான் என்றெல்லாம் பேசியவர். வரலாற்றில் தமிழர்கள் சில சாதிகள் வேறு வரலாற்று பெயர் சொல்லிலிருந்து பேச வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதில் ஒன்றும் தவறில்லை என்று நிரப்புரைகளை எழுதினார். ஆனால் இந்த நேர்மை சூரிய தேவர்களுக்கு இதுவரைக்கும் வந்ததில்லை. அந்த முன்னுரையிலே சொல்லியிருக்கிறார், பள்ளப்பையனுக்கு எதிராக மூலிப்பையா என்று ஒரு கிராமத்தில் பழமொழி சொல்லுவார்கள். இவர்களுக்கு மேலாடை போட்டுக் கொண்டவருக்கு கூட உரிமை கிடையாது. அப்படிப்பட்டவர்களுக்கு எப்படி இவரை ஒரு இலக்கியம் என்று சொன்னால், இவர்கள் விளிம்பு நிலையில் இருக்கிறவர்கள் இவர்கள் மையத்துறைக்கு வருவதற்காக இந்து மதத்தையே இழுத்துவதற்காக இவர்களை ஒரு கடவுள் அவதாரங்களாக ஒரு பொய் சித்திரங்களை போட்டிருக்கிறார்கள். இதை மெய்யென நம்பி சில பேர் இப்போது கதவி விட்டார்கள் தேவேந்திரன் என்று சொல்லி டக்கல் அடிக்கிறார் முன்னுரையில். அதை மட்டும் அவர் செய்யவில்லை. தாளியல் பூச்சூடி என்ற ஒரு சிறுகதை தாமரையிலே வந்தது. இவர்கள் பூச்சூடுவதற்கும் கூட இவர்கள் உரிமை இல்லை, தாலியிலே மறைத்து வைத்து பூச்சிடுவார்கள் என்று இழிவாக இவர்கள் எல்லாம் திட்டமிட்டுத்தான் வரலாற்றில் நாம் ஆய்கிற போது திட்டமிட்ட இந்த மண்ணின் மைந்தர்களை, பூர்வகுடிகளை, அசல் முகங்களை மறைத்து ஒரு மாஸ்க் மாற்றிட வேலையை தமிழ்நாட்டிலே திராவிட கட்சிகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அதை இதுதான் திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று வந்ததுக்கு பின்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் தேசிய சக்தியில் சீமான் உட்பட மணியரசன் உட்பட பேசுவதற்கு ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்போதுதான் நூற்றாண்டு விழா கொண்டாடிய திராவிட கருத்தியலாளர்கள் ஒரு அளவிற்கு ஆரம்பித்திருக்கிறார்கள். வன்மான கருத்து இல்லாத திராவிடம், இந்திய தேசிய வல்லாதிக்கம், இதிலிருந்து விடுபட வேண்டும், தமிழ் தேசியம் இல்லாத திராவிடத்தை இங்கே கட்டமைத்திருக்கிறார்கள். இருக்கிற மல்லர்களை பற்றி சொல்லவில்லை. அந்த சொல்லை பற்றி யாரும் வாய் இழக்கவும் இல்லை. அந்த மல்லர்கள் நான் என்றும் கூட சில உரிமை கொண்டாட தவறில்லை. ஆனால் சொல்லையே தவிர்த்து விட்டு வரலாறு எழுதக்கூடிய பேராசிரியர்கள், அறிஞர் பெருமக்கள். ஆகவே இதெல்லாம் எப்படி இருக்கிறது என்றால், இந்த 1882 ஒரு வகைப்பாடு. ஏனென்று சொன்னால், இந்த மூத்த குடி மக்கள் அவர்களுக்கான விடுதலைக்குள்ளேயே அடங்கி கொண்டிருக்க வேண்டும், ஒட்டுமொத்த தமிழின விடுதலைக்கு என்ற பொது அரங்கத்திற்கு வந்துவிடக்கூடாது என்ற சதியாகவே திட்டமிட்டு தலித்தியம் என்ற சொல் இங்கு இந்திய தேசியத்துக்கும் இல்லாத திராவிடத்துக்கும் ஒரு அரண் சேர்க்கக்கூடியதாக தலித்தியம் என்ற சொல் இங்கே கருது கொள்கிறது. இதையெல்லாம் ஒரு சேர முறியடிக்க வேண்டியது தமிழ் தேச சக்திகளுக்கு முன்னுள்ள கடமை என்று கூறி இந்த நேரத்தில் கொடுக்கிற சிறிய வாய்ப்பை பயன்படுத்தி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.